வேதாஸ்வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி கோவிலில் நம்ம பார்த்துருப்போம். தினமும் காலையில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவாங்க இல்லையா? இது தூங்கிட்டு இருக்க இறைவன் இரவெல்லாம் தூங்குறாரு நம்மள மாதிரியே. காலையில் அவரை எழுப்புறோம். இதுதான் திருப்பள்ளி எழுச்சியா? உண்மையிலேயே இறைவன் தூங்குறாரா? அப்போ திருப்பள்ளி எழுச்சி எதுக்கு பாடுறாங்க? தூங்கிறது இறைவன் இல்லைங்க, அது பிரபஞ்ச சக்தி. அந்த சக்திக்கு தூக்கம் அப்படின்றது ஏது? அது ஒரு விழிப்பு நிலையிலே இருக்கும். அந்த நிலையில் இருந்து தான் நம்ம ஒவ்வொரு கண நேரமும் நம்ம காத்து வழி நடத்திட்டுருக்கு. நாம் தான் விழிச்சிட்ருக்கோம், இப்போ பேசிகிட்ருக்கோம், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. ஆனாலும் நம்முடைய ஆன்மா அப்படின்றது உறங்கிட்டுருக்கு. நாம் எதுக்காக இங்கே வந்திருக்கோம், இந்த பூமியில் எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்றத மறந்து ஒரு தூக்க நிலையிலேயே இருக்குது நம்ம ஆன்மா. அப்போது அதை தான் தட்டி எழுப்பணும். அதுக்கு தான் இந்த பள்ளி எழுச்சி. ஆனால் நாம் இறைவனை, கடவுள் தூங்குறாரு, அவருக்கு பள்ளி எழுச்சின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறையை வச்சுருக்கோம். ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா அதுவும் ஒரு பழக்கத்தின் அடிப்படையில் தினமும் காலையில் எழுந்து நம்ம கோவிலுக்கு போகணும் அப்படின்ற அந்த ஒரு வழக்கம் வரும். கோவிலுக்கு போகும்பொழுது அந்த இறை தரிசனத்தை பார்க்கும்பொழுது நம்முடைய மனம் அமைதியாகும், மனம் பக்குவப்படும். அதுவே ஒரு ஆன்மீக பாதைக்கான வழி தான். உண்மையான ஆன்மீகம்னா அதுதானே. நம்முடைய ஆன்மாவை தட்டி எழுப்பி இறைவனோடு நம்ம ஐக்கியப்படுத்துறது தானே உண்மையான ஆன்மீகம் அப்படின்றது. பிரபஞ்ச சக்தி தான் எங்கும் நிறைஞ்சிருக்கு. இதை தியானம் செய் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன தெரியும்? என்ன தெரிஞ்சு நம்ம தியானம் செய்வோம் இல்லையா? எது மேலே என்னுடைய மனது ஒன்றி தியானம் செய்வோம். அப்போது அதுக்காக இந்த பிரபஞ்ச சக்தி தன்னை ஒரு உருவமாக வடிக்கிறது. அதுதான் விக்கிரக வழிபாடு அப்படின்றது. ஆக இந்த திருப்பள்ளி எழுச்சி அப்படின்றது நம்மளோட மனதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை தட்டி எழுப்புறது தான் திருப்பள்ளி எழுச்சி. ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க.